ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு வெள்ளைக்காரனே ஒரு தமிழனை பார்த்து ஆச்சரியப்பட்ட இடம் தாங்க நம்ம வடலூர் சத்யநாராயண சபை. இங்கே 24 மணி நேரமும் அணையா அடுப்புன்னு எரிஞ்சிட்டு இருக்குங்க. இங்கே பசின்னு வந்தால் போதும், எந்த நேரம் வந்தாலும் சரி 3 வேளையும் உணவு அளிக்கிறாங்க. இங்கே நீங்கள் பசின்னு வந்தாவே போதும், இங்கே எந்த நேரம் வந்தாலும் சாப்பாடு கிடைக்குங்க. அதுதாங்க நம்ம வடலூர். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா முதல்ல 1867 இங்கே தர்மசாலை உருவாக்குறாங்க. முதல்ல தர்மம் தான், அன்னதானத்தை தான் கொடுத்தாங்க ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில். அப்போ அந்த ஆங்கிலேயர்கள் சொல்வார்களாம், நம்ம ஒரு நாட்டை ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு பிடிக்கிறதுக்கு சண்டை போடுறோம், அதில் இங்கே ஒரு அடியவர் மனித நேயத்தை வளர்த்து எல்லாருக்கும் உணவளிக்கிறார் பாருங்க அப்படின்னு ஆங்கிலேயர்கள் இங்கே பேசுகிறத இங்கே சொல்லுவாங்களாம். அது மாதிரி இங்கே பக்கத்தில் தர்மசாலை இருக்குது. தர்மசாலையை முதல்ல தோற்றி வைத்தார் ஐயா. அடுத்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஞான சபையை அடுத்து தோற்றி வைத்தார். அடுத்து பக்கத்தில் கருங்குழின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் தண்ணீரில் விளக்கரித்திருக்கிறார். அந்த தண்ணீரில் விளக்கரித்த காரணம் என்னென்னா, அவர் திருவருட்பா 6000த்துக்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் திருவருட்பா. அந்த பாடல் எழுதி கொண்டிருக்கும் போது எண்ணெய் தீர்ந்து விட்டது. பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து அந்த எண்ணெய் குடத்தில் ஊற்றிக்கிட்டே இருந்தார். அந்த ஊரும் பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுக்கடுத்து சித்தி வளாகம்னு சொல்லுவாங்க மேட்டுக்குப்பத்தில் தன்னுடைய ஊனுடம்பை ஒளி உடம்பை மாற்றலாங்கிற ஒரு பெரிய ஒரு சாதனையை, பெரிய ஒரு அற்புதம், உலக அற்புதத்திலே முதல் அற்புதம் அதுதான். ஒரு மனிதன் இந்த ஊனுடம்போட இந்த தேகத்தோட சொர்க்கம் போகலாங்கிறது ஐயா கண்ட உண்மை. அதை அவருடைய பாடலே கொடுக்குறாரு. ஊனுடம்பை ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து இருக்கிறது. இது எல்லாமே ஒரு அற்புதம் தான். ஐயா இங்கே அவதரித்து நம்மளுக்கெல்லாம் வயிறார, அதாவது பசி பிணி அப்படிங்கிறாரு. பசிங்கிறது ஒரு பிணி அப்படிங்கிறார், நோய்ங்கிறார். அந்த பிணியையும் நோக்கத்தோடு உடலையும் உள்ள அகத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, தூய்மைப்படுத்துகிறாரு. மக்கள் ஜாதி மத பேதம் இல்லாமல் சமத்துவமாக வாழணும் அப்படிங்கிறது சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். சத்திய தர்ம சாலையை நிரூபிக்கிறாரு. சத்தியஞான சபையை நிரூபிக்கிறாரு. இப்படி ப்ராக்டிக்கலாக, அதாவது சொல்லுதல் யாருக்கும் வெளியறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அதில் சொன்னதை செஞ்சவர் நம்மளுடைய எல்லாமல்ல உலகமாக ஒரு வள்ளல் பெருமான் ஐயா தான். அவர்களை வணங்கி தியானிப்பவர்களுக்கு எல்லாமே சித்திக்கும். 1823 அன்று புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி சித்திரை மாதத்தில் உலகமாக ஒரு வள்ளல் பெருமான் அவதரித்தார். அதுக்கு பிறகு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவர் கட்டிய ஞான சபை. அந்த ஞான சபையில் பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடியதான் இப்போ இந்த கேணியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கேணியை பார்த்திங்கன்னா வந்தவர்களுக்கெல்லாம் நோயை தீர்க்கக்கூடியது, அவர்கள் நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடியது. புண்ணிய தீர்த்தமான இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை யார் ஒருவர் எப்படி நம்மளுக்கு காசி ஒரு முதன்மையான அந்த கங்கையில் நீராடினாலோ அந்த தண்ணீரை குடித்தாலோ பலன் இருக்கோ, அதே போல் இந்த வடலூருக்கு வர்றவங்க இந்த ஞான சபையினுடைய கேணியை அந்த எப்போது வற்றாத ஒரு ஜீவ நதியாக அது அங்கே காட்சி கொடுக்குது பாருங்கள். அந்த தண்ணீரை யார் ஒருத்தர் பருகினார்களோ அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு அதையும் சொல்கிறேன். கதையில் நடந்த சம்பவம், ஒரு வேற்று மதத்துக்காரர் ஒரு இளைஞர் மேலெல்லாம் பஞ்சை ஒட்டிட்டு, என் மேலெல்லாம் உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது, அது நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு ஐயாட்ட வள்ளலார் ஐயாட்ட சொன்னார். உடனே ஐயா அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அகத்தின் உலக முகத்தில் தெரிகிற மாதிரி ஒரு ஞானவான்களுக்கு அதை பற்றி தெரியும். உடனே நீங்கள் சொன்னது தப்பு, மேலெல்லாம் பஞ்சு நான் சும்மா தான் ஒட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த இளைஞர் எடுத்தார். ஆனால் அவர் சொன்னது போல மேலெல்லாம் புண்ணாக இருந்தது. உடனே அழுது ஐயாவினுடைய காலை இறுக பற்றி அழுது தொழுதாரு. ஐயா, நான் உங்களை ஒரு தவறாக இட போட்டுட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு வள்ளலாற்ற வேண்டினார் அந்த இளைஞர். உடனே ஒன்றும் இல்லை, இந்த கேணிக்கு போ, அந்த கேணியில் இருக்க தண்ணீரை எடுத்து உச்சியிலேருந்து கால் வரைக்கும் ஊற்று, உனக்கு அந்த புண்ணெல்லாம் மாறிவிடும் அப்படின்னார். உடனே அதிசயத்தை பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர் ஊற்றுனார், உடனே போச்சு. உடனே காலில் சாஸ்தாங்கம் அந்த இளைஞர் மறுபடி வள்ளலாருடைய தொண்டராக மாறிட்டார். இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அந்த புண்ணிய தீர்த்தத்தை இங்கே வரக்கூடியவங்க பயனுள்ளதாக ஆக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.